ஏன்டா இந்த காபி தோட்டம்லாம் பகல்ல பார்க்க மாட்டீங்களாடா? ஐயோ காபி தோட்டம். ஓ மை காட். காட்டு உள்ள வந்துட்டோம் गाइस. இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பாக்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது. பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகளை எல்லாம் பாரு. துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகி போச்சா? கோடிக்கணக்கான ரூபாய் குதிரை பந்தயத்தை விட்டு மாதிரியே மூஞ்சி வச்சிட்டு வர்றானுங்களே. போடா போடா புண்ணாக்கி. அச்சோ, என் பாட்டி எனக்கே பயமா இருக்கே. ஹாய் ஏசா. இங்க யாரா ஒருத்த வீடு கட்டி வச்சிருக்கான்? ப்ளே ஸ்கூலா? இங்கயா? இந்த காட்டுக்குள்ளயா? டோரா புஜிடா. இங்க வேற யாரோ ஒருத்த வீடு வச்சிருக்கான். டோரா புஜி இருக்கா? அதே ரிஸ்க் வேணாம். உனக்கு உள்ள வச்சிட்டாங்க. ஜஸ்ட் 1 lakh. ஜஸ்ட் 1 lakh தான். ஐயோ டேய், சுத்தி யாருமே இல்லடா. யாருமே இல்லாத கடைக்கு எதுக்குப்பா எக்கோ பாயிண்ட்? அதுவும் நைட்டு 12:30க்கு. இப்போ பார்த்தோன்னா போகிறது வந்து எக்கோ பாயிண்ட் நினச்சிங்களேன். இப்போ நம்ம இப்போவே போகும்போது போகிற வழியில் பார்த்தோன்னா லெமன் கிராஸ் புல் கேள்விப்பட்டுருக்கீங்களா? லெமன் கிராஸா? ஆமாம். இல்லைண்ணா நாங்கள் யாரும் கேள்விப்பட்டதில்லை. இந்த டீக்கெல்லாம் போட்டு குடிப்பீங்களா லெமன் கிராஸ்? ஆமாம். அதாங்க இது இதெல்லாம் மோந்து பாருங்களேன். நேச்சுரலாக வந்துருந்துங்க. இந்த ஹைப்ரேட் ஒன்று இருக்குங்களா? அருவம்புல்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி இருக்கு. அரும்புல் அது இல்லைங்க. இது நல்லா இது பண்ணி பாருங்களேன். ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ஆமாம், லெமன் ஸ்மெல் வருது. ஆமாங்க, ஃபுல்லாமே லெமன் கிராஸ் தான் வச்சுக்கல. இதை பாருங்க. ஸ்மெல் லெமன் ஸ்மெல் வருது பாரு. லெமன் ஸ்மெல் அப்படியே இருக்கு. இது எப்படின்னா லெமன் டீல வரும் தெரியுமா ஸ்மெல்லு? ஐஸ் லெமன் டீ அந்த இந்த லெமன்லாம். இதுலேயே 2 வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன். இது வந்து ஒரிஜினாலிட்டி ஹைப்ரேட்டில் ஒன்று இருக்குங்க. லெமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைப்ரேட்டில் ஆமாமா, அது ஒன்று இருக்குது. இது வந்து நேச்சுரலாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புல்ல அரைச்சி போய் சாறு புரிஞ்சு அதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாங்க. இது லெமன் டீ யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த லெமன் இந்த இலையை வந்து அரைச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா 1 வருஷம் குடிச்சிங்கன்னா நீங்கள் 100 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது ஃபுல்லுமே பார்த்தோன்னா நிறையா இருக்கும். லெமன் கிராஸ் ஃபுல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குறிஞ்சி பூ கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அது இருக்குது. வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, முன்னாடி இருக்குது, வாங்க காட்டுறாங்க. ஆமாம் குறிஞ்சி, ஆனால் பூ இல்லை. இப்போ வந்து அதனோட செடி காட்டுறவாங்க. இது குறிஞ்சி பூவோட செடி என்னது? ஆமாங்க வச்சுக்கல. இது நீங்கள் என்னைக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த பூ வந்து பூ பார்த்துருக்குறேன் நான், நிறைய டைம் பார்த்துருக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு? இது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பூ அந்த சீசனில் மட்டும் தான் பூக்கும். 12 வருஷம் அது ஆனால் தான் அது பூ பூக்கணும்னு வச்சுங்களேன். அதை எடுத்து வைக்கலாமா நம்ம? அது வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எத்தனை நாள் வச்சுக்கலாம் அது மாதிரி பூ? அந்த பூ அது பார்த்தோன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ரேட் இருக்குண்ணா? அது ரேட் இல்லைங்க, அது நார்மலாக அது இயற்கையாக வர்றதுன்னு வச்சுங்களேன். இல்லை சேலுக்குலாம் பண்ண மாட்டாங்க. இது சேல் பண்ண மாட்டாங்க. இது வந்து இயற்கையாக வருதுன்னு வச்சுக்கல. 12 வருஷத்துக்கு ஒரு டைம் போகுதுன்னா அது வந்து ரசிப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க வச்சுக்கல. அது பிக்காம அப்படியே வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. இது மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா? அதோட காம்பு பார்த்தோன்னா நல்லா நீளமாக வரும்னு வச்சுங்களேன். நல்லா கொத்து நல்லா பூ நிறைய வரும். இந்த செடியை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சா வளருமா? இது கொஞ்சம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். குறிஞ்சி பூ செடி பார்த்தோன்னா ஒரு அழகு செடி மாதிரி அப்படியே பந்து மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அது பொக்கே மாதிரி இருக்கு. அழகா இருக்குதா? நான் எனக்கு ஒரு டவுட்டு. அண்ணா கீழேருந்து வரதே ரிஸ்க்கு. இவ்வளோ தூரத்தில் வந்து எப்படின்னா வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இது மொத்தம் இதெல்லாம் பார்த்தோன்னா கீழே தான் மேக்ஸிமம் வரும்னு வச்சுங்களேன். காசு அதிகமா? இங்கே வந்துனா கொஞ்சம் ரேட்டை கூட இருக்கும்னு வச்சுங்களேன். இங்கே எல்லாமே தூக்கி தான் ஆரம்பத்தில். இங்கே வீடெலாம் இருக்காங்க, அவங்கள அன்றாட தேவைக்கு திங்ஸ் வாங்கினா எங்கே போய் வாங்குவாங்க? இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஏற்காடு தாங்க போகணும். ஏற்காடு அதெல்லாம் சேலம் போகணும்னு வச்சுங்களேன். இப்போ டெய்லி எதுவும் வாங்க மாட்டாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா பால் வந்து டெய்லி போயிட்டு பக்கத்தில் போய் வாங்கிட்டு வருவோம், பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். அது மாதிரிலாம் இங்கே கிடையாது. அது பார்த்தோன்னா இப்போ வந்து டெலிவரி பண்ணி இப்போ தான் டெலிவரி கொடுக்குறதுக்கு இப்போ வீடு பக்கமாக வராங்கன்னு வச்சுங்களேன். அப்போல்லாம் வந்தோன்னா தூரமாக 22 கிலோமீட்டர் ஏற்காடு வந்தால் தான் பால் வாங்குற மாதிரி. ஏற்காடுலேருந்து சேலம் வரணும்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் 2 நாளைக்கு பால் எடுத்துனா திருப்பி 2 நாளைக்கு வச்சு போய் பால் வாங்கிட்டு வரணும். ஆமாம். இப்போ வந்து பக்கத்தில் நம்மளுக்கு கறவை மாடு இருக்கிறதுனால நம்ம வந்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். எங்கள் வீட்டில் தக்காளியில் போய் வாங்கிட்டு வா, வெங்காயம் போய் உடனே அனுப்பிச்சு விடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எப்பயுமே ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. போய் டேரெக்டாக ஒரு பொருளாவது வாங்கியிருக்கீங்களா? இல்லைடா சொல்லுவாங்கடா, அடுப்பில் பார்த்ததை வச்சு வெங்காயம் இல்லை தக்காளி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சைடில் நின்று பார்த்தோன்னா எக்கோ சவுண்டு வரும்னு வச்சுக்கல. நான் ஒரே நிமிஷம் பிரதீப்
மணி அருள் 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 மணி மாமா ஹலோ ஹலோ மணி மாமா யாராவது இருக்கிறீங்களா? யாரா இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. நைட்டு 12 மணிக்கு யாரா பேசுறது? அஜித்தே கடவுளே அஜித்தே அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித் என்னடா எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? மனுஷன் அவன் என்ன கவலையில இருக்கான்? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மணிப்பாறை இருந்துச்சுங்களே. இப்போ இந்த கீழே எக்கோ இருக்கா? ஆமாம் இங்கே இருக்குச்சுங்களேன். இந்த எக்கோ பாயிண்டில் பக்கத்தில் ஒன்று மணிப்பாறை இருக்குது. அது பார்த்தோன்னா ஸ்டீல், நம்ம சேலை ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா அதனுடைய சவுண்டு தட்டினா எப்படி வருது? ஆமா அந்த இரும்பு sound echo. அதே மாதிரி இங்கே கேட்கணும்னு வச்சுங்களேன். ஓ பாறைங்கிறது பாறை அந்த கல் இருக்கு, இங்கே இருக்குது. இரும்பு மாரி. ஆமாம், அந்த கல்லை வச்சு நம்ம தட்டணும்னு வச்சுங்களேன், அந்த சவுண்டு நம்மளுக்கு எக்கோ கேட்கணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம கத்தணும்ல கத்துற மாரி சவுண்ட் வரும். sound சில்வர் பாறையில சவுண்ட் இருந்து மாரி வரும். இந்த முன்னாடி இருக்க பார்க்கலாங்களா? வாங்க போலாம். இப்போ பார்த்தோன்னா நானே குத்து மதிப்பாக தான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கே வழி தெரியலன்னு வச்சுங்களேன். பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கும். நிஜமாக தான் வாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இப்போ பார்த்தோன்னா கல் தட்டினாலும் வரும், இப்போ நம்ம கையில் தட்டினா கூட வரும்னு வச்சுல. சவுண்டு கேட்குதுங்களா? இங்க பாருங்க, இது நல்லா சவுண்டு கேட்குதுங்களா? இதில் இப்போ பாருங்க சவுண்ட் வருது. நீங்கள் இதில் அடிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஏய் செமையா இருக்குடா. அப்போ எல்லாம் அடிச்சு பாருங்க. பாருங்க டக்கு டக்குன்னு டார்க்கா அப்படி பண்ணி விட்டு இங்க மணி இதை கூட ஒழுங்கா அடிக்க தெரியல. இங்கடி. ஆனா இது ஒன்று தான் இருக்குமா? இல்லை, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்கும். சரியா இருக்கும். ஃபாரஸ்ட் ஒரு 2 இடத்துல இருக்கு. இதெல்லாம் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சு 2 கல் வச்சு தட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை அசைக்க கூட முடியாதுன்னு இப்போ அசைக்க பாருங்களேன், அது தூக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இவ்வளோ பேருக்கெல்லாம் நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்தா தள்ளணும்னா தள்ளிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இது தள்ள முடியாதுன்னு வச்சுக்கலேன். இது வெயிட்டு கூட இருக்கும்னு வச்சுக்கலேன். இது இரும்பா இருக்குமோ? ஆமாங்க, இரும்பா. அதோட ஸ்டீல் இருக்கு இல்லைங்களா? ஆமாம்மா. இந்த பாருங்க, இந்த கலர் தெரியுது பார்த்தீங்களா? அதோட ஸ்டீல். ஆமாம், துரு பிடிச்ச மாதிரி இருக்குடா. இது ஃபுல்லாமே பாருங்கதா, இது ஃபுல்லாமே எல்லாமே இதான் வச்சுக்கோங்களேன். இது பிரியாணி போகிறோம்ல, இந்த கலரில் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கலர், இந்த கலர் இருக்கு இல்லைங்களா? இந்த வெள்ளை வெள்ளை கலர். இந்த வெள்ளை கலரில் பிரியாணிக்கு போடலாம்னு வச்சுங்களேன். அப்படியா? இது கல்பாசியா? கல்பாசிங்க இதுங்க, பிரியாணிக்கு போடலாம் நம்ம. இது எப்படி எடுக்குது? இருக்கு இப்போ இது பிறகு அது உருவாகுதுன்னு வச்சுக்கலேன். இப்போ நிறைய இருக்குது. இந்த முன்னாடி நான் பொண்ணாக காட்டுவேன் நிறைய இடத்துல. ஓகே. நம்மளே பார்க்கலாம், நேச்சுரலே பார்க்கலாம். இது அப்படியே எடுத்து பிச்சை எடுத்தா வந்துடும். அது பார்த்தோன்னா சின்ன சின்ன துகள் மாதிரி தான் வரும்னு வச்சுங்களேன். இந்த சாப்பிட நல்லா காய் பண்ணி சிம்னு இல்லையா, அந்த மாதிரி நீரில் லெவலில் வரும்னு வச்சுங்களேன். சின்னதாக இருக்கும். நம்ம அதை எடுக்கணும்னா அது கொஞ்சம் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தனா தான் நிறையா வரும்னு வச்சுங்களேன். நம்ம முன்னாடி நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்டில் போகலாம்னு வச்சுங்களேன். நீங்கள் நிறைய சொல்லி தரீங்க. கல்பாசி, லெமன் கிராஸு, குறிஞ்சிப்பூ செடி. இப்போ நம்ம மஞ்சக்கொட்டை வந்தீங்களா, அந்த அங்கே லைட் எரியலீங்களா? அதான் மஞ்சக்கொட்டை வீ பாயிண்ட் தெரியுது இல்லைங்களா? அந்த லைட் எரியல, அதுக்கு மேலே பக்கம் தான் மஞ்சக்கொட்டை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் ஆப்போசிட் இருந்துச்சுங்களேன். இப்போ நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மஞ்சக்கொட்டை வீ பாயிண்ட் இருந்துச்சுங்களேன். நெக்ஸ்ட் நம்ம எங்கன்னா போறோம்? நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் உள்ளார. இங்கே வரு எவ்வளோ நம்ம போய் வந்திருக்கான். இங்கே உட்காந்து தண்ணி வச்சிருக்கான். அது நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பையில எங்கே ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆற்றை கடந்து போயிட்டு அங்கே காட்டெருமை பார்க்கலாம்னு வச்சுங்களேன் உள்ளார. முடிச்சிட்டுன்னா அதை முடிச்சோம்னா அப்படியே நம்ம அவ்வளோதான். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் காட்டெருமை பார்த்துட்டு ஓகே வாங்க. இப்போ எங்கள் கேங்லேயே ஒரு காட்டெருமை டைல ஸ்மெல் வருதா? அதுதான் நிறைய வருது. இது லைட்டாக தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வச்சே நம்ம தைலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையை அரைச்சி நெத்தியில் எவ்வளோ பிஸ்னஸ் நான் கட் பண்ணுறது. இப்போ பார்த்தோன்னா இப்போ அவ்வளோதான், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்டர் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் தாண்டி ஆற்றை தாண்டி தான் நம்ம முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆற்றுல குளிக்கிறோமாண்ணா? காட்டெருமை வழியில் ஆண்ட விட பார்க்கலாம். ஓகேண்ணா. இருந்தால் கொஞ்சம் காட்டெருமை விட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாண்ணா. சரி ஓகே. நைட்டு இல்லை ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாண்ணா. 4 வீல் போட்டு தான் நான் இப்போ இறங்க போகிறேன்னு வச்சுங்களேன். 4 வீலர் போட்டு தான் போவீங்க. ஓகே சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு?
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சஃபாரி டிரைவ் வந்தோம். என் ஃபோன் கீழே வந்துடுச்சு இந்த ரோட்டில். இங்கே பாருங்கள், ரோடே கிடையாது, மண் ரோடு தான். இதில் என் ஃபோன் கீழே வந்து இப்போ சர்ச் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்தது, 100 மீட்டர் தாண்டி இப்போ போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இவர் தான் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். ஏன்னு கேட்டால் இங்கே ஃபோன் டவர் எதுவுமே கிடைக்காது. ஜியோ ஐடியோ எதுவுமே. பிஎஸ்என்எல் பார்த்தோன்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். பாயிண்ட் கிடைச்சாலும் ரொம்ப தூரம் போய் தான் பேசுகிற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். அவ்வளோ தூரம் செல் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுங்க. இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டா நம்ம எந்த டவரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னு கேட்டால் ஒரு 100 மீட்ரு இல்லை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் நம்ம ஃபோன் பேசுகிற மாதிரி. ஏன்னா ஃபுல் டவுனில் இருக்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா மேடு ஏறணும், அதை தாண்டி போகிறோம். இப்போ ஓகே போகும்போது செல்லை கேர்ஃபுல்லாக வச்சுங்க. ஓகே ஓகே வாங்க போகலாம். நாங்கள் இப்போது காட்டு எருமை பார்க்க வந்திருக்கோம். ஃபாரஸ்ட் உள்ள ஒரு 2-3 ஆற்றெல்லாம் கடந்து இப்படி தான் கத்துது, இப்படி தான் கத்திட்டு இருக்கு எருமை, காட்டு எருமை. இதை பற்றி அந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை மிரண்டு நம்ம ஓடக்கூடாது. அதை ஓடணும்னு வச்சுக்கவே நம்மள தான் தாக்க வராங்கன்னு நினச்சிக்கோம். அது இருந்துச்சு. அதனால நம்ம பொறுமையை வண்டிகிட்ட இருந்துட்டு நம்ம தூரமாக நின்று பார்த்துட்டு அது நம்ம ஏதாவது இடைஞ்சல் பண்ணோம்னா நம்மளை வந்து தாக்குறது கன்ஃபார்ம் வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து ரசிக்கிறோம், அதை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆமாம், நாம் இப்போ ஃபாரஸ்ட் உள்ளே வந்ததே வந்து காட்டு எருமை பார்க்குறதுக்கு தான், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது அந்த காட்டு எருமை? 300 மீட்டர் பக்கம் இருக்குன்னு நம்ம பார்க்குறது தூரத்துலேருந்து. ஜஸ்ட் 300 ஃபீட்டு தான். இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் ஹாய் சொல்கிறதா இருந்தாலும் ஹாய் சொல்லலாம். ஹாய் அப்படி ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம் போகிறோம்ல, அதான் இது. என்ன வியூ பாயிண்ட் அது? இது ஃபாரஸ்ட்னுடைய வியூ பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ரூம் தானே போகிறோம். இது அடுத்து இன்னொரு ஃபாரஸ்ட்டை கடந்து போனால் தான் நம்ம ரூமுக்கு போக முடியும். இன்னொரு ஃபாரஸ்ட்டா? இல்லை, இந்த ஃபாரஸ்ட்னோட தொடர்ச்சி அப்படியே போகிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வரேன்னு வச்சுக்கோங்களேன். அது வெள்ளைக்கடை ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்டு வழியே போக போகிறோம். அடுத்து அது போயிட்டு அப்படியே அடுத்த ரூமுக்கு போயிடும். சரி, ஓகே. இன்னொரு 1/2 அன் ஹவர் போயிடலாம்லண்ணா. அது எப்படி இன்னொரு 1/2 ஹவர் அதிகமாக இருந்துச்சுங்க. அப்போ ரூம்லேயே போய் சாப்பிட்டுலாமா? இது அண்ணன் சாப்பிடணும்ல, அவர் கொடுத்துருங்க. இல்லை இல்லை போய் இங்கே சாப்பிடலாம். போகிறோம் இல்லை, இன்னொரு பிளேஸ் பார்த்து சாப்பிட்டு இங்கே கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணாண்ணா, பரவாயில்ல. காட்டு எருமை வந்து நம்ம காட்டு எருமை அது ஒன்றும் பண்ணாது. அது 300 மீட்டர் இருக்குங்களா. நம்ம யாருக்கும் சவுண்டு இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் அழகாக சாப்பிட்டு அதில் குப்பை நம்ம வந்து டஸ்ட்பினில் கொண்டு போய் நம்ம போட்டலாம்னு சொல்லி. நாங்கள் ஃபாரஸ்ட்டில் எப்பயுமே குப்பை போட மாட்டோம். போட்டோம்னா எங்களுக்கு திரும்ப எங்களை தான் கிளீன் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லி. அந்த குப்பையை நாங்கள் போய் டஸ்ட்பின் இருக்கும், அங்கே போய் போட்டு நாங்கள் போயிடுவோம். ஏய், கீழே பார்த்துக்குங்க. இது கீழே இருக்கிற பிளேஸ்னா இது பார்த்தோன்னா இது வந்து லோக்கல் அது ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியா அது ஒரு எஸ்டேட் வரும். அது ஒரு 600 ஏக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 600 ஏக்கராவா? இது வெறும் பள்ளமாக தான் இருக்குது. ஆமாம், இது ஒரு வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் வச்சுங்களேன். வியூ பாயிண்ட் தான். கீழே பாருங்கள், கீழே டவுன் பண்ணி பாருங்கள். நல்லா பாறை, பள்ளம், பள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? கீழே போனால் பள்ளத்துக்கு போனால் எருமைத்தான் இருக்கும் அதிகமாக. எருமையா? ஆமாம். ஓகே, ஊருக்குள்ளே வருமா எருமை? ஊருக்குள்ளே வருதுங்க. சரி, ஓகே, வாங்கண்ணா போகலாம். ஃபைனலாக நம்ம ரூம் வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணோம் அண்ணனோட. நைட் சஃபாரி ரைடு. ஸோ 3 ஸ்பாட் வந்து வியூ பண்ணோம். ஒன்று வந்து வியூ பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கோ வாட் தட் என்னது ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட், எக்கோ வாய்ஸா? ஓகே, எக்கோ வியூ ஒன்று போனோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் உள்ளே வந்து போயிட்டு காட்டு எருமை ஒரு 4-5 பார்த்தோம். ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். செல்லை மிஸ் பண்ணோம். செல்லு வேறு கீழே மிஸ்